அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சட்டசபை கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல ரொம்ப நாளா பேசுற ஒரு பிரச்சனை காவிரி 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 பிரச்சனை. காவிரிக்கும் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கும் இருக்க பிரச்சனை. இந்த பிரச்சனை குறித்து ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இதை நம்ம எதிர்க்கணும், வரவிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாரும் பேசினாங்க. அதுல குறிப்பா டிஎம்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாம ஒரு நடுவர் தீர்ப்பு வேணும், நடுவர் வேணும் அப்படின்னு சொல்லி முன்மொழிஞ்சாங்க. அதை தாவேகா ஏற்று அது அவங்களும் அதை ஏற்றுட்டு இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்காங்க. இப்போ இவ்வளோ விஷயம் நடந்தும் எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோம், சீமான் ஒருத்தர் மட்டும் இதை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடுவர் தீர்ப்பு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நிற்கிறாரு. இது ஏன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னாப்பா சட்டமன்றத்தில் டிஎம்கே தான் ஃபர்ஸ்ட் இந்த கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நடுவர் மன்றம் அமைக்கணும் இந்த மேகதாது பிரச்சனைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவேப்பா காவிரி தமிழ்நாட்டுக்கு வர வழியில கபினி, ஹரங்கி, ஹேமாவதின்னு சொல்லி 3 அணைகளை கட்டியிருக்காங்க. இந்த எல்லா அணைகளுமே சட்டத்தை மீறி தான் கட்டியிருக்காங்க. சர்வதேச நதிநீர் சட்டம், இந்திய சட்டம், இதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட காவிரி நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, 2 மாநிலங்களுக்கு இடையில ஒரு நதி நீர் ஓடுது அப்படின்னா அந்த நதியுடைய அதிக பெரும்பான்மை உரிமை கடைமடையில, அதாவது அந்த நதி எங்க போய் கடல்ல கலக்குதோ, எந்த மாநிலத்தை முடியுதோ அவங்களுக்கு தான் அதிக உரிமை இருக்கு. அதிக உரிமைங்கிறத தாண்டி என்ன சொல்றேன்னா, அந்த எங்க உற்பத்தி ஆகுதோ அவங்க அந்த நதியை குறித்து எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னாலுமே எந்த மாநிலத்தை முடியுதோ அவங்களுடைய ஆலோசனை கேட்டுதான் முடிவு எடுக்கணும்னு சொல்லி எல்லா சட்டங்களும் சொல்லுது. நதிநீர் சம்பந்தமான அனைத்து சட்டங்களும் இதுதான் சொல்லுது. ஆனா இந்த சட்டங்களை எல்லாமே காவிரி பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட கர்நாடக அரசு எல்லா முறையுமே மீறி நான் அப்படிதான் அணை கட்டுவேன் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு முறையும் அணை கட்டியிருக்காங்க. இப்பயும் அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்றாங்க, அணை மேகதாத்துங்கிற இடத்துல அணை கட்ட போறாங்க. இப்போ இதை நாம எடுத்து எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபைட் பண்ணுறது ஒரு பக்கம் வச்சிரு. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க அணை கட்டுறன்னு சொல்றாங்க கர்நாடகா, இவங்க அதை வலிமையை எதிர்க்கணும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நடுவர் மன்றம் வேணும்னு கேள்வி கேட்கிறாங்க. அவன் உன்னை எதிர்த்து அடிக்க வரவங்கிட்ட நீங்க சமரசம் பேசுற மாதிரி நீ ஒரு நடுவர் மன்றம் கேட்கிற. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ ஒருவேளை நீங்க தமிழ்நாடு அரசு கோரிக்கை ஏற்று மத்திய அரசு ஒரு நடுவர் மன்றம் அமைக்குது. அந்த நடுவர் மன்றம் கர்நாடகாவுக்கு ஆதரவா ஒரு தீர்ப்பு சொல்லிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? அப்ப பிரச்சனையா இருந்தா நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க அமைக்க போற அந்த நடுவர் மன்றம் உங்களுக்கு பாசிட்டிவா அமையுமா இல்லையாங்கிறதுக்கான எந்த உறுதியும் நம்ம கொடுக்க முடியாது. அப்படியே பாசிட்டிவா அமைஞ்சாலுமே அவன் மதிக்க மாட்டான் கர்நாடகாரன். இது ஒரு பிரச்சனை இருக்கு. நாம என்ன சொல்றோம், புதுசா நீ ஒரு நடுவர் மன்றத்தை அமைச்சு கால் நீட்டிப்பு பண்ணி ஒருவேளை அவன் நமக்கு எதிர்பார்த்து தீர்ப்பு கொடுத்தானா அது மேலும் இந்த சிக்கல் அதிகப்படுத்தும். நாம என்ன சொல்றோம், ஏற்கனவே இருக்கக்கூடிய நதிநீர் சட்டங்களை மீறி தான் ஒவ்வொரு முறையும் கர்நாடகா வேலை செய்யுது. அப்போ உனக்கு எதிராக அவங்க வேலை தப்பான சட்டம், அவங்க சட்டங்களை பின்பற்றலன்னு உனக்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நீ அதை டூலா வச்சு கேஸ போட்டு நிறுத்தி ஒரு பிரச்சனை நமக்கு தீர்வு நோக்கி நகர்ன ஒழிய சமரசம் பண்ற மாதிரி ஒரு நடுவர் மன்றம் அமைங்க. இது இந்த நடுவர் மன்றம்ன்றது இதுதான் முதல் முறையாப்பா? இல்ல, இதுக்கு முன்னாடியே காவிரி பிரச்சனைக்கு நடுவர் மன்றம் அமைச்சு அதெல்லாம் பல ஆண்டுகளும் இழுக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு, கடைசியா இறுதி தீர்ப்பு, எந்த அரசு இதில் வெளியிட்டாச்சு. எல்லா அரசு சட்டங்களை எப்படி பயன்படுத்த எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா கர்நாடகா எதையும் மதிக்கல. இப்போ இந்த நிலைமையில அவன் உன்னை எடுத்து வலுவா சண்டை போட தயாரா இருக்கான். நீங்க ஒவ்வொரு முறையும் சாஃப்ட் கார்னராகவே எனக்கு நடுவர் மன்றம் வேணும், இடைக்கால மன்றம் வேணும், இந்த மாதிரியே நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய எதிர்வாதம் வலுவாக இல்லை. இந்த கடந்த 50 ஆண்டுகளை வச்சுக்கலாம். இப்ப இவங்க பண்றது அதையே தான் பின்பற்ற வேகமா இன்னும் மோசமாக கொண்டு போய் விடுமே ஒழிய இந்த நடுவர் மன்றத்தால் நமக்கு உரிய நீதி கிடைக்காது. நாம என்ன சொல்றோம், ஏற்கனவே இருக்க சட்ட திட்டங்களை மீறிதான் இந்த அணையை கட்டுற, என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ அணை கட்டக்கூடாதுன்னு நீதி சட்டம் சொல்லுது. அதாவது இதுக்கு முன்னாடி கட்டின 3 அணையுமே சட்டத்தை மீறி தான் அவங்க கட்டியிருக்காங்க. அப்போ இந்த அணையும் கட்டிவிட்டால் தமிழகத்துக்கு வர உபரி நீரும் வராது. ஆமா, இது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது இதுக்கு முன்னாடி வந்ததுல கொஞ்சம் கம்மியா தண்ணியோட அளவு கம்மியா கொடுத்துருக்காங்க அப்படின்றது
அந்த ஒரு கடைசியா ஒரு அணை கட்டினதுல வந்து கேள்விப்பட்டேன். அதாவதுப்பா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி 300 டிஎம்சி நினைக்கிறேன் மாணவர்கள் படிச்சது 300 டிஎம்சி கிட்ட அவங்க நமக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது அங்க தீர்ப்பு இந்த மாதிரி இருந்தா சொன்னல நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்பு அதெல்லாம் போய் கடைசி 177.25 டிஎம்சி நமக்கு ஒவ்வொரு ஆண்டு ஒன்றுக்கு கர்நாடகா கொடுக்கணும் கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த 177 டிஎம்சி வந்து கர்நாடகா கொடுக்குதான்னு பார்த்தா அதையும் கொடுக்கறது இல்ல. என்ன பண்றான்னா அங்க கர்நாடகாவில அதிகமா மழை பெஞ்சு அணை உடைஞ்சிரும் அப்படிங்கும் போது தண்ணி திறந்து விடுறாங்க. உபரி தண்ணீர் திறந்தனால அந்த தண்ணி தான் தமிழ்நாட்டு. அங்க அதிகமா மழை பெஞ்சா நமக்கு தண்ணி நிறைய திறந்து விட்டுருவான். ஒருவேளை அங்க கம்மியா தண்ணி மழை பெஞ்சிருக்கு அங்க அணையில அவனுக்கு இப்ப 100 அடி டேம்ல ஒரு 70 அடி தான் இருக்குதுன்னா அவன் நமக்கு தேவையான டிஎம்சி திறந்துட மாட்டான். எனக்கே தண்ணி இல்லப்பா நான் சட்டத்தை மதிக்க முடியாது போயிட்டே இருப்பான். அவனை இந்த மாநில அரசுகள் ஒரு கேள்வி கேட்கறது இல்ல. சோ இவ்வளவு சிக்கல் இருக்கும் பட்சத்துல நீங்க மறுபடியும் நடுவர் மன்றம்னு போறது சிக்கலை அதிகப்படுத்துமே ஒழிய தீர்வு கிடைக்காதுங்கிறது தான் சீமான் சொல்றாரு. அப்போ நான் இது ஒரு பக்கம் அண்ணன் சொல்ற கருத்து. இப்ப நான் என்ன சொல்றேன்னா இங்க என்னுடைய தனிப்பட்ட அண்ணா இவ்வளவு பேசுற கருத்து தான் அதை வழிமுறை நம்ம பேசுறோம். நான் என்ன சொல்றேன்னா இப்போ நமக்கு உரிய தண்ணீரை அவன் கொடுக்கலங்கும் போது அவனுக்கு உரிய மின்சாரம் இங்க இருந்து போகுது நிலக்கரியில இருந்து நீ அதை நிறுத்து. தமிழ்நாட்டுக்குள்ளதான் வந்து நெய்வேலி இருக்குது. நெய்வேலிக்குள்ளதான் நீங்க இப்ப நிலக்கரி எடுத்து பருப்பு மின்சாரத்தை உற்பத்தி கொடுத்து மற்ற மாநிலம் கொடுக்குறீங்க. கர்நாடகா மட்டும் இல்ல தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே நம்ம நெய்வேலி மின்சாரத்தை எடுத்து அவங்க பயன்படுத்துறாங்க. இங்க நீ லாக் பண்ணும்போது இங்க நீ லாக் பண்ணு எப்படி மத்திய அரசு உங்கள்கிட்ட இறங்கி வரும்? அவங்க எப்படி அவங்களுடைய ஆட்டம் அதிரடியா இருக்கும்போது நீ ஒவ்வொரு முறையும் டொக்கு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படிதான் தமிழ்நாட்டுடைய அரசு இருக்கு. அதான் சீமான் சொல்றாரு நீங்க வந்து இருக்கிற சட்டத்திட்டங்களை மீறுறாங்க அவன் தப்பு பண்றான்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அடுத்த கட்ட மூவுக்கு போறதை விட்டு நீயே சமரசம் பண்ற மாதிரி எனக்கு ஒரு நடுவர் மன்றம் அமைச்சு கொடு. மீண்டும் மீண்டும் சமரசத்துக்கு மட்டுமே நீங்க ஏன் வந்து அடிச்சு ஆட மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏன் ஃபோர்ஸா ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதுதான் வந்து திமுக செஞ்சது. இப்ப அதையே விஜயுமே திமுக செய்ய வைக்குது. அவங்கதான் இந்த இப்படி ஒரு கருத்தை முன்மொழிகிறாங்க. உடனே விஜய் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சோ இதை நம்ம வந்து இது தீர்வு தராது. இது தமிழர்களுக்கு மேலும் பின்னடைய கொடுக்கும். யானை தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த காலத்துல இது முடியுங்கிறதுனாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் இதை வந்து வலிமையை எதிர்க்கிறாரு. அதனாலதான் வந்து 27ஆம் தேதி தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா பே மணியரசன் தலைமையில இந்த இப்ப தீர்மானம் நிறைவேற்றாங்க இல்லையா இந்த தீர்மான நகலை எரிப்பதற்கான போராட்டம் நடக்குது தஞ்சாவூர்ல. அதுல அண்ணன் சீமான் அவர்களும் கலந்துக்கிறேன்னு சொல்லி அறிக்கை கொடுத்திருக்காரு. இந்த பிரச்சனையை நம்ம வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணி புரிஞ்சவன் இந்த முடிவு இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுக்க மாட்டாங்க. சோ அந்த பிரச்சனை சார்ந்த புரிதல் இல்லாதனால இவங்க அந்த நடுவர் மன்றம் ஒரு ஆப்ஷனுக்கு போறாங்க. இது தமிழர்களுக்கு தண்ணி வர்றதுக்கும் எந்த பிரயோஜனமும் ஆகாதுங்கிறது தான் நம்முடைய கருத்து. அதாவது இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நம்ம ஓகே இணக்கமா போறோம். ஆனா அவங்களும் இணக்கமா வந்திருந்தா நம்ம இணக்கமா போறதுல சரி. ஆனா அவங்க இணக்கமா வராதப்போ நம்ம மறுபடியும் அவங்க கிட்ட எங்க கூட வாங்க எங்க கூட வந்து சமரசம் பேசுங்கன்னு கேட்கறது ஒரு முட்டாள்தனம் தான் சொல்ல தோணுது. இது அடுத்து டிஎம்கேவும் சரி டிவிகேவும் சரி நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு அங்க சட்டமன்றத்துல பேசிக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இல்லாம கர்நாடகா போயிட்டு முதலமைச்சர் இப்படி பண்ணாருன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. நன்றி, வணக்கம்.